ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்முடைய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். டுடே நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்னென்னா 11th ஸ்டாண்டர்ட் தமிழ் தான் பார்க்க போகிறோம். இல்லை ஃபஸ்ட் யூனிட்டை பார்ப்போம். ஃபஸ்ட் யூனிட்டில் எண்ணுயிர் என்பேன் அப்படின்ற டாப்பிக்கில் என்னென்ன டாபிக் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை பற்றி என்னென்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, பேச்சு மொழிக்கும் கவிதை மொழிக்கும் இருக்கக்கூடிய தனித்தன்மைகள் என்ன, ஒவ்வொரு படைப்புகளிலும் படைப்பாளருடைய கருத்துக்களை அவங்க மூலமாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு மொழியோட இலக்கிய இலக்கண வளங்கள் என்னென்ன, நூலின் கண்பாயிரம் என்ற பொடிரட்டையும் அது இன்றியமையாதவை என்ன, பாயிரம் அப்படின்றது என்ன, அது தொல்காப்பியத்திலேருந்து அழகாக சொல்லியிருப்பாங்க. ஓகேவா, நன்னூல்லேருந்து அழகாக சொல்லியிருப்பாங்க. புலம்பெயர்ந்த தமிழருடைய வாழ்க்கை சுயினால் தமிழ் மொழி உலகெங்கும் பரவியதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். இலக்கணத்தில் மொழி முதல் மொழி இறுதி ஏற்றுகள் என்ற 2 லெட்டர்ஸ் ஃபுல்லாக பிற மொழி கலப்பின்றி பேசுவதற்கும் ஈரருக்கு என்னென்ன தேவை, இது எல்லாமே ஃபுல்லாக இந்த ஃபஸ்ட் யூனிட் ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா, இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, யுகத்தின் பாடல் சு. வில்வரத்தினம் எழுதிய யுகத்தின் பாடல், பேச்சு மொழியும் கவிதை மொழியும் சொல்லி இந்திரன் அவர்களுடைய இது, நன்னூல் பாயிரம் பவனந்தி முனிவர், 6ஆம் திணை ஒரு உரையாடல் புடைப்பாடம்னா முக்கியமான கான்செப்ட் மட்டும் ஃபுல்லாக பார்ப்போம். யார் இருந்தனா அ. முத்துலிங்கம், மொழி முதல் மற்றும் இறுதி ஈட்டுக்கள், இது ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். ஓகேவா, வாங்க லெசனுக்குள்ளே போயிடலாம். இல்லை ஃபஸ்ட்டு லைனை பார்த்தீங்கன்னா, மொழி மனிதனத்தின் ஆதி அடையாளம் ஆகும். ஒரு மொழி தான் ஒரு மனிதனுடைய ஆதி அடையாளமே என்னது, மொழி தான். மொழி இல்லைன்னா வேறு எதுவுமே நம்ம பண்ண முடியாது. ஓகேவா, அது பண்பாட்டு பரிணாம வளர்ச்சி எல்லாமே சொல்லியிருக்காங்க. இல்லை முக்கியமான கண்டென்ட் இந்த நுழைவு முன் இந்த இதில் முக்கியமான கண்டென்ட் மட்டும் ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஒரு இனத்தின் மையப்புள்ளியாக விளங்குவது மொழியே, அது நம் இருப்பின் அடையாளம். நம் தாய்மொழியாம் தமிழ்மொழியின் வேர் சங்கத்தில் தொடங்கி இன்றைய காலம் வரையும் இடர் பல கலைந்து உயர்த்தினை செம்மையாக துவங்கி இருக்கின்றது. ரொம்ப முக்கியமான வரிகள் இதெல்லாம். இந்த பாட்டு யார், வில்வரத்தினம். இவரை பற்றி நம்ம பார்ப்போம். வில்வரத்தினம் ஒரு பிறந்தது பார்த்தீங்கன்னா 1950 பிறந்தார். 1950 கேரளாவில் பிறந்தவர். யாழ்ப்பாணம் அப்படின்ற இடத்துல புடுங்குரு தீவு அப்படின்ற தீவில் பிறந்தவர். இவர் தமிழினம் விடுதலை போராட்டத்துக்கு வீரர். தமிழின விடுதலை போராட்ட வீரர் சொல்கிறாங்க. இவரை விடுதலை போராட்ட வீரர். இலங்கையில் தமிழினத்தை காக்கிறதுக்காக பாதுகாக்க விடுதலை போராட்டத்தில் ஈடுபட்டவர். இவருடைய காலம் 1950 2006 வரைக்கும், அதாவது டிசம்பர் 9 வரைக்கும் இவருடைய காலம். கிட்டத்தட்ட 56 வருஷம் இவர் உயிரோடு இருந்தார். ஓகேவா, இவரை பற்றி நிறைய இருக்குது, பட் நம்ம தேவையான அளவுக்கு மட்டும் பார்ப்போம். இவருடைய கவிதைகள் மொத்தமாக உயிர்த்தையும் நலக்காலத்திற்காக என்ற டாப்பிக்கில் 2001 தொகுத்தப்பட்டு இருக்குது. அதாவது எல்லா கவிதைகளும் ஒன்றா சேர்த்து தொகுத்து இருப்பாங்க. ஓகேவா, அப்போது 2001 இவர் கவிதைகளை ஏற்ற மட்டும் இல்லாமல் ஒரு சிறப்பாக பாடக்கூடிய திறனும் பெற்றவர். இவர் ரெண்டு கவிதையிலிருந்து செலக்ட் பண்ணுற 2 பாட்டும் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, நெக்ஸ்ட்டு 1991 இவர் திரிகோணமலையில் புலம்பெயர்ந்தார். திருகோணமலையில் புலம்பெயர்ந்தார். 2005 இவர் புக்கு எழுதியிருக்காரு. 2005 கவிதை புக்கு வாசிகம்
அப்படின்ற புக்கை வந்து கவிதை நூல் இது. இதை எழுதியிருக்கார். ஓகேவா, பார்ப்போம். இந்த வரி வந்து ரொம்ப முக்கியமான வரி. தன் இனத்தையும் மொழியும் பாடாத கவிதை வேறில்லா மரம் கூடில்லா பறவை அப்படின்ற சொல் கம்சரி வந்து சொல்லியிருப்பார். ரொம்ப முக்கியமானவர். இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரஷ்ய நாட்டு கவிஞர். ரஷ்ய நாட்டு கவிஞர் யாரு? ரசூல் கம்சரி. ஓகேவா, சரி பார்ப்போங்க. இந்த நூல்வெளி கொடுத்துருக்காங்க சொல்லிட்டு நான் இன்னொன்று புது கவிதையை பற்றி ஒரு எக்ஸ்பிளைன் கொடுத்துருப்பாங்க பாட்டுங்க. அதாவது மரபு சார்ந்த செயல்களின் கட்டுப்பாடிலிருந்து தன்னை விடுவிட்டு கொண்ட கவிதைகளை புதுக்கவிதைகள் என்பர். அதாவது இலக்கண முறை இல்லாமல் பாடினா புதுக்கவிதை. இலக்கண முறையின்றி பாடினால் அது புது கவிதையை சொல்கிறோம். நம்ம ஆழ் மனசில் இருக்கக்கூடிய தாக்கம் தான் முதன்மையான ஒரு படிக்கிற ஒரு புக்கு படிக்கணும்னா, கவிதை புக்கு படிக்கணும்னா அதில் ஆழ் மனசில் ஒரு தாக்கம் ஏற்பட்டுரும். அதுதான் ஒரு புதுக்கவிதை முக்கியமான ஒரு பங்காக இருக்குது. ஓகேவா, தன் உணர்ச்சி கவிதை வாயிலாக வெளிப்பட்டும் வாய்ப்பை தந்தது புதுக்கவிதை அப்படின்னு நம்ம சொல்லலாம். எளியவர்களும் அவருடைய உணர்ச்சிகளை கவிதை வாயிலாக வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்பை கொடுத்தது புதுக்கவிதை அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, இந்த பாட்டில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா தமிழ் மொழியை வந்து பாராட்டி சொல்லியிருப்பாங்க. பார்ப்போம். என் அம்மே ஒற்றியெடுத்த நெற்றிமண் அழகே வழி வழி நிரடி தொழிலாடவர் உயிரவர் விளைத்தவர் உயர்த்தவர்க்கெல்லாம் நிறைமணி தந்தவளே உனக்கு பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு. அதாவது இது ரொம்ப புதுக்கவிதை என்றாலும் இலக்கணம் அந்த வரிகள் ரொம்ப முக்கியமானது. இந்த இடத்துல அம்மே அப்படின்றது யாரை சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, இந்த அம்மே அப்படின்றது யாருன்னு பார்த்தீங்கன்னா தமிழ் தாயை சொல்கிறாங்க. தமிழ் தாயை வந்து சொல்கிறாங்க. ஓகேவா, வழி வழி இந்த இடத்துல இலக்கண குறிப்புகள் நிறைய இருக்குது இந்த லெசனில். ஓகேவா, இலக்கண முறைகளை படிச்சுட்டு பார்ப்போம். பாருங்க, எனது அம்மையை சொல்லிட்டேன். ஒற்றிரட்ட நெற்றிமண் அழகே வழி வழி அடுக்கு தொடர். வழி வழி அப்படின்றது அடுக்கு தொடர். தொழிலவர் உழுதவர் விளைத்தவர் உயர்த்தவருக்கெல்லாம் உயர்த்தவர். இது எல்லாமே என்னது? வினையால் அணையும் பெயர். இலக்கண குறிப்பு கேட்பாங்க. வினையால் எல்லாமே வினையால் அணையும் பெயர். வினையை யார் செய்கிறாங்களோ அவங்கள குறிப்பிட்டு சொன்னால் அது வினையால் அணையும் பெயர் சொல்கிறாங்க. ஓகேவா, நெக்ஸ்ட்டு நிறைமணி தண்டவளி. நிறைமணி அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா வினைத்தொகை, காலத்தை காட்டக்கூடியது. ஓகேவா, இடைநிலை பெயரச்சு விகுதி எல்லாமே வளைந்து வரக்கூடியது தான் வினைத்தொகை சொல்கிறோம். நிறைமணி அப்படின்றது வினைத்தொகை. நெக்ஸ்ட்டு நிறைமணி சுடுசோறு பாயின புலி பாய்ப்புலி அப்படின்றது பாய்ந்த புலி பாய்கின்ற புலி பாயும் புலி அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல, அந்த மாதிரி வினைத்தொகை வந்து 3 காலத்தையும் கூட்டு சொல்கிறேன். ஓகேவா, நெக்ஸ்ட்டு பல்லாண்டு பல்லாண்டு எல்லாமே அவங்களுக்கு தெரியும். அடுக்கு தொடர். பாடதான் வேண்டும் காற்றிலேறி கனைக்கடலை நெருப்பாற்றை மலைமகுடங்களை கடந்து செல் என்ற செல்லுமோர் பாடலை கபாடபுரங்களை காவு கொண்ட பின்னும் காலத்தால் சாகாத தொல்ம கனிமங்களின் குடமெல்லாம் சேர பாடதான் வேண்டும். இந்த பிளேஸில் கனைக்கடலை மலைமுகடு இதெல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த கனைக்கடலை அப்படின்றது வினைத்தொகை.
அது வினைத்தொகை. மலைமுகடு அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, மலையின் உள்ள மலையின் கண் உள்ள முகடு. அதை 7ஆம் வேற்றுமை உறுப்பும் பயனும் உடன்தொக்க தொகை அப்படின்று சொல்லலாம். இது வேற்றுமையில் வந்துட்டு இருக்கு. ஓகேவா? இந்த மாதிரி ஒவ்வொரு இதுலையுமே இலக்கண குறிப்புகள் நிறைய அந்த இடத்துல வந்திருக்கு. ஓகேவா? இந்த பாட்டில் நிறைய இலக்கண குறிப்பு வந்திருக்கு. சரி, பார்ப்போம். நெக்ஸ்ட்டு இந்த வரி குறித்து கொஷின் கேட்பாங்க. ஓகேவா? பேச்சு மொழியும் எழுத்து மொழியும் கவிதை மொழியும் இது ரொம்ப முக்கியமான ஒரு பாடம். பொதுவாக கலைகளுடைய உச்சம் என்னது கவிதை சொல்கிறோம். ஒரு கலைகளுடைய உச்சம் என்னது கவிதை தான். இந்த கவிதை முடிஞ்ச வரைக்கும் பேசுறது எழுது உத்தமம். பேசுகிற மாதிரி எழுதுறது தான் உத்தமம் அப்படின்றது முக்கியமானது. மானுடத்துக்கும் ஏற்றால் செய்யும் கடமை என மகாகவி பாரதி சொல்கிறார். இதுதான் மாநிலத்திற்கு எழுத்தாளர்கள் செய்யக்கூடிய கடமைன்னு யார் சொல்கிறது? பாரதியார் சொல்கிறாரு. கவிதை எப்படி எழுதணும், எப்படி பேசணும் ஃபஸ்ட்டு இந்த லெசனில் பார்ப்போம். யார்? இந்திரன் அவர்கள் எழுதிய ஒரு பாடம். இவர் எழுதிய முன்னால் இவருடைய நூல் குறிப்பு பார்க்கும். இவரை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? இந்திரன், இவருடைய இயற்பெயர் ராஜேந்திரன். இந்திரனுடைய இயற்பெயர் என்ன? ராஜேந்திரன். இவருடைய பிறப்பு பார்த்தீங்கன்னா ஜூன் 11, 1948 1948 பிறந்தார். எங்கன்னா பாண்டிச்சேரியில் பிறந்தார். ஓகேவா? எங்கே? பாண்டிச்சேரியில் பிறந்தது. இவருக்கு அப்பா பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவருடைய அப்பா பேர் கஜேந்திரன். அப்பா பேர் கஜேந்திரன். அம்மா பேர் சிவசங்கரி. இவருக்கு ஒரு தம்பி இருக்காரு. யாருன்னா மகேந்திரன் பேர். இது இவருடைய தம்பி. ஓகேவா? வாங்க இதை பற்றி பார்ப்போம். இவர் சிறந்த கலை விமர்சகர், கவிஞர், மொழிபெயர்ப்பாளர், ஓவியர். இவர் மாதிரி நிறைய பன்முகத்தன்மை கொண்டவர். உரிய மொழி கவிஞர் மனோரமா பிஸ்வாசுடைய பறவைகள் ஒருவேளை தூங்க போயிருக்கலாம் என்ற நூலை டிரான்ஸ்லேட் பண்ணி 2011 சாகித்ய அகாடமி விருது பெற்றிருப்பார். ஓகே, எந்த நூலை டிரான்ஸ்லேட் பண்ணார்னா பறவைகள் ஒருவேளை தூங்க போயிருக்கலாம். இது பிஸ்வாஸ் ஒரிய நாட்டு கவிஞரான மனோரமா பிஸ்வாசுடைய நூல். அதை மொழிபெயர்த்து 2011 சாகித்ய அகாடமி விருது பெற்றிருப்பார். ஓகேவா? முப்படை நகரம், சாம்பல் வார்த்தைகள் இந்த மாதிரி கவிதை நூல்கள் நிறைய எழுதியிருக்காரு. அதே போல் தமிழ் அழகியல், நவீன ஓவியம் இது மாதிரியான கட்டுரை நூல்களும் எழுதியிருப்பார். அதே போல் இவர் வெளிச்சம், நுண்கலை என்ற இதழ்களையும் நடத்தி வந்திருப்பார். ஓகேவா? நமக்கு புக்கில் இருக்கக்கூடிய கவிதை புகைப்பிடிப்புக்கு என்னென்ன பார்ப்போம். வால்ட் விட்மனுடைய கவிதை நூல். அது யார் டிரான்ஸ்லேட் பண்ண அந்த தமிழ் அப்படின்னு பார்த்தா சங்கர் ஜெயராமன். வால்ட் விட்மன். மலார்மேவுடைய பிரெஞ்சு மொழியிலிருந்து தமிழில் ஸ்ரீராம் டிரான்ஸ்லேட் பண்ணியிருப்பார். பாப்லோ நெருடா அப்படின்ற இங்கிலீஷில் வேங்கட சலாபதி அப்படின்றவர் டிரான்ஸ்லேட் பண்ணியிருப்பார். ஓகேவா? வாங்க பார்ப்போம் லெசனு. கவிதைனா என்ன அதை மாதிரி ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார். நம்ம முக்கியமாக தேவையான மட்டும் விட்டுக்கலாம். ஓகேவா? இந்த பாக்ஸ் கொஷின் ரொம்ப முக்கியம். ஒரு மொழி என்ற ஒன்று பிறந்தவுடன் உலகம் என்பதும் நான் என்பது தனித்தனியாக பிரித்து தங்களை தனித்துவமாக நிலை நிறுத்திக் கொள்கின்றன. இதை யார் சொன்னா? எர்னஸ்ட் கர்சியர்.
காய்ஸ் என்ன சொல்கிறாரு, மொழி ஒன்று பிறந்த உடனே உலகம் என்பதும் நான் என்பதும் தனித்தனி பிரியுது. உலகமும் நான் என்று ரெண்டுமே தனித்தனியாக பிரித்து தன்னை நிலைநிறுத்தி கொள்ளுதான் கொள்கின்றன அப்படின்ற சொல்லி எர்னஸ்ட் காஜ்ரா சொல்கிறார். ஓகேவா. பல இதெல்லாம் முக்கியமான ஒரு கண்டென்ட்டாக பார்ப்போம். ஓகேவா. வாளினும் வலிமை. ஒரு மொழி வழியா ஒன்றை பெயரிட்டு அழைக்கத் தொடங்கியவுடன் அந்த பொருளை மீறி எனக்கு ஒரு அதிகாரம் வந்துவிட உணர்கின்றேன். ஒரு லாங்குவேஜ் வைஸாக நம்ம ஒரு பேர் வச்சு நம்ம சொன்ன உடனே அந்த பொருளை மீறி எனக்கு ஒரு பவர் கிடைக்குது அப்படின்னு சொல்கிறார். யார்? இந்திரன் அவர்கள் சொல்கிறார். ஓகேவா. இதில் முக்கியமாக இந்த எழுத்து மொழியில் பேச்சு கேட்கறதுக்கு எதிராளி ஒருத்தன் கிடையாது. ரிட்டன் ரைட் பண்ணோன்னா அதுக்கு ஆப்போசிட் டீம் ஒருத்தர் இருந்தால் மட்டும்தான் அது கேட்கறதுக்கு ஒருத்தர் இருக்க முடியும். ஆனால் எழுத்து அப்படின்ற ஒரு வகையில் பார்த்தா தனக்குத்தானே பேசி கொள்கிற பேச்சு சொல்கிறாங்க. ஆனால் பேச்சு மொழி அப்படி கிடையாது. நம்ம ஆப்போனன்ட்டு ஒருத்தர் இருக்கிறோம். பேச்சு என்பது தன்னை திறந்து கொள்கிற ஒரு செயல்பாடு. உண்மையில் சொல்ல போனால் பேச்சு என்பது மொழியின் நீண்டுவது. பேச்சு மொழியும் போது நம்முடைய உடம்பில் வெளிப்பாடுகள் நம்மை மொழி என்னும் நேரில் முன்னோக்கி செய்கின்றன. அதாவது நம்ம பேச மூலமாக பாடி லாங்குவேஜ் மூலமாக மற்ற ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். எழுத்து மூலம் அந்த அளவுக்கு பாடி லாங்குவேஜ் கொண்டு வர முடியாது. ஓகேவா. அதுதான் இதில் சொல்கிறாங்க. ஓகே. இதை நமக்கு தேவையான கண்டென்ட் ஃபஸ்ட்டு முடிச்சிடலாம். இந்த மொழி தான் ஒரு கவிஞர் நிகழ்காலத்தவரா அல்லது இறந்த காலத்தவரை நினைத்துக் கொள்கின்றது மலையாள கவிஞரான ஆற்றூர் ரவிவர்மா அவர்கள் சொல்லியிருப்பார். ஓகேவா. நெக்ஸ்ட்டு பேச்சு மொழி பெருங்கவிஞர்களே வாய்மொழி பார்த்தீங்கன்னா ஒரு பேச்சு மொழியை கவிதை யூஸ் பண்ணுற 3 வகையை சேர்ந்தவங்களாம் இருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு வகை வால்ட் விட்மன் போன்றவங்க. அவங்க கவிதைகளில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சொல்லுமே இன்னொரு சொல்லை விட முக்கியமானதாகி விடுவது கிடையாது. ஒரு ஓடு இன்னொரு சொல்லை விட முக்கியம் அப்படின்னு சொல்ல எதுவுமே இருக்காது. எழுத்துக்கள் எப்படி சொற்களை கரைந்து போகின்றனவோ அதுபோல் தான் சொற்களும் கவிதைகளை கரைந்து போவது கிடையாது. இதில் சொற்கள் தாங்களே பேசிக்கொள்கிற மாதிரி இருக்காது. இந்த கவிதைகள் சிறைக்கு சுற்றி இந்த கம்பி சொல்லை போல் இல்லாமல் பேச்சு மொழிக்கே உரிய தளர்வுகளோடு தட்டப்பட்டவை. இதில் பல நேரங்களில் கவிதை என்பது டான்ஸ் ஆடிட்டு மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக என்ன சொல்கிறாங்கன்னா வசன கவிதை கேள்விப்பட்டிருப்பீங்க. வசன கவிதை வசனங்கள் மாதிரி நம்ம பாரதியார் போல வசன கவிதை யாரும் கிடையாது. அதனால தான் தென்னிந்திய வால்ட் விட்மனுடைய சாயலில் நம்ம பாரதியார் வசன கவிதை எழுதியிருப்பார். ஓகேவா. காற்று அந்த 10th ஸ்டாண்டர்டில் வச்சுருப்பீங்க. ஓகேவா. நெக்ஸ்ட்டு 2வது வகை கவிஞர் மல்லார்மி. இவர் பேச்சு எதிராளியை விழித்து பேசுகிற மாதிரி இருக்கும். அந்த மின்சார ரயிலில் நெருக்கத்தில் பதில் தொங்கிக் கொண்டு போகிறப்போ வெளியில் பாட்டு இருக்கக்கூடிய தனிமையை சாட்சியாக வச்சு அவங்க தாங்களே உடல் லிப்ஸை பிரித்து பேசிக்கொள்கிற மாதிரி எங்களுடைய பேச்சு வழி இருக்கும். ஓகேவா. இதை கொடுத்துருவாங்க பாருங்கள் வால்ட் விட்மனுடைய பற்றி. வால்ட் விட்மன் பார்த்திங்கன்னா அமெரிக்காவை சேர்ந்தவர். ஒரு கவிஞர், இடையாளர், கட்டுரையாளர், புதுக்கவிதை இயக்கத்தின் தோற்றுவித்தவர் சொல்லலாம். இவருடைய நூல் ஓல்டு ஃபேமஸான புல்லின் இதழ்கள், லீவ்ஸ் ஆஃப் கிரேஸ் அப்படின்ற புக்கும் ரொம்ப ஃபேமஸான புக்கு. அதில் புக்கில் ஒரு வரி கொடுத்துருக்காங்க பாருங்கள். கனவொன்று நான் கண்டேன் உலகெல்லாம் திறந்து ஒரு சேர தாக்கினாலும் தோற்காத பெருநகரம் ஒன்று கண்டேன். நண்பர்கள் நகரம் என்றொரு புதுநகரம் வந்தது என் கனவில். அன்பை விட பெரிதென்ற ஒன்றும் அந்நகரில் இல்லை. அன்பின் வழித்தடத்தில் மற்றெல்லாம் சென்றன அதன் பின்னே. எந்நேரமும் ஆண்டர் செய்வது எதுவென்றாலும் அன்பேதான் தெரிந்தது அங்கே அவற்றில் எல்லாம். மக்கள் தோற்றத்திலும் அன்பேதான் அவர் மொழியும் என்று அழகாக அவருடைய புக்கில் சொல்லியிருப்பார். ஓகேவா. நெக்ஸ்ட்டு செகண்ட் டைப் 2வது வகையை சேர்ந்த ஸ்டெஃபான் மல்லார்மி. இவர் பிரான்ஸ் நாட்டை சேர்ந்தவர். ஆங்கில ஆசிரியராக பணியாற்றியவர். இவரை புரிந்து கொள்வதன் மூலம்தான் சிம்பாலிசம் மூலமாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும் இவருடைய புக்ஸ் எல்லாம். ஓகேவா. பாருங்கள். புத்தகங்கள்லாம் படித்து விட்டேன், நான் தப்பி போகத்தான் வேண்டும் அங்கே. ஆனால் உடலோ சோகத்தில்.
வானுக்கும் முன்பின் தெரியாத கடல் நுரைக்கும் இடையே மயக்கத்தில் பறவைகள் பரப்பதை உணர்கிறேன். என் கண்களில் பிரதிபலிக்கும் பழைய பூங்காக்களோ, எழுதப்படாத தாளின் தூய வெண்மையின் மீது என் விளக்கிலிருந்து வீசும் பயனற்ற ஒளியோ, என் குழந்தைக்கு பாலூட்டும் அவ்விளம் பெண்ணோ எதுவும் தடுக்காது. கடல் நீரில் நனையும் நெஞ்சை நான் கிளம்பி செல்வேன். பாய்மரங்களை தூக்கியெறிந்து வீட்டிற்கும் நீராவி கப்பலே புறப்படு. தொலைதேச இயற்கையை நோக்கி இரக்கமற்ற எதிர்பார்ப்புகளில் மனமுடைந்து ஆடும் கைக்குட்டைகளின் முகட்டான வழியனுப்பலை இன்னும் நம்பிக்கொண்டிருப்பது வேதனை. அது பாய்மரப்பின்றி போய் சேர தீவுகளின்றி முழுகிவிட்ட கப்பலின் மேல் சாய்ந்த புயலையக்கும் பாய்மரங்கள் தாமே அவை. ஆனால் இதோ கேள் என் நெஞ்சே மாலுமிகளின் பாடலை. மிக அருமையான ஒரு வரிகளாக கொடுத்துருக்காரு. ஓகேவா? இதெல்லாம் 2வது வகை குறியீட்டு மூலமாக கொண்டு வருது. 3வது வகை என்ன பார்த்தீங்கன்னா, ஸ்பானிஷ் மொழி கவிஞரான பாப்லோ நெருடா. இவரை மாதிரி ஒரு கவிதை ஒரு பொருளை பற்றி தோன்றினாலும் அது அப்பொருளை பற்றி கிடையாது. ஆனால் கவிதைக்கு ஒரு வடிவமே கிடையாது. வாழ்க்கையில் வடிவமற்ற தன்மையை பற்றி பேசக்கூடியதாக ஒரு கவிதை அப்படின்னு சொல்லியிருப்பார். வடிவம் அப்படின்றது இந்த இடத்துல வாழ்க்கையை தொடர்ச்சியாக முயற்சி செய்யும்போது அது முயற்சியில் ஒரு பொருள் வெற்றி கொள்வது கிடையாது. இது மாதிரி கவிதை எந்தவித முன்கூட்டிய திட்டமோ ஒருங்கமைப்போ இல்லாமல் ஏதாவது ஒன்றை சுட்டி காட்டுற மாதிரி காட்டி உடனே எதையும் காட்டாமல் சுத்தாமல் முடிந்து போகும். எதுவுமே தெரியாத ஒரு விஷயத்தை விதித்து எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி சொல்லியிருப்பார். ஓகேவா? எத்துணை பெயர்கள் திங்கட்கிழமைகள் செவ்வாய்க்கிழமைகளுடன் ஆண்டு முழுவதும் வாரமும் சிக்கி கொண்டுள்ளன. கலைந்து போன கத்திரிக்கோளால் காலத்தை வெட்ட முடியாது. பகலின் பெயர்கள் அனைத்தையும் இரவின் நீர் அழைக்கின்றது. ரொம்ப அருமையான வரி. ஒரு மொழியில தோன்ற ஒரு கவித்துவ வெளிப்பாடுகளை ஒன்றாக வைத்து நோக்கும்போது கவிதைகள் கேட்போரால் வாசகர்களாலும் உள்வாங்கப்பட்டு ரசிக்கப்பெறும் முறையில் காலத்துக்கு காலம் அழுத்த வேறுபாடுகள் ஏற்பட்டு வழக்கம். ஓகேவா? ரொம்ப அழகாக இருக்குது. நெக்ஸ்ட் லெசன் பார்ப்போம். நன்னூல் ரொம்ப முக்கியமான ஒரு இது. நன்னூல் அப்படின்ற இலக்கண வரி ஃபுல்லாக பார்ப்போம். ஒரு நூல் எப்படி இருக்கணும் அப்படின்ற சொல்லி அழகாக சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? நன்னூல் தொல்காப்பியத்தை முதநூலாக கொண்ட வழிநூல். ஃபஸ்ட்டு இந்த வழிநூல் ஞாபகம் வச்சுங்க. நன்னூல் அப்படின்றது தொல்காப்பியத்தை பேஸ் பண்ணி எழுதப்பட்ட ஒரு வழிநூல் தான் நன்னூல் சொல்கிறாங்க. இது 11ஆம் நூற்றாண்டை சேர்ந்த பவணந்தி முனிவர் அவரால் எழுதப்பட்ட தமிழ் இலக்கண நூலாகும். இந்த நூல் 2 அதிகாரம் இருக்குது. எத்தனை அதிகாரம்? 2. எழுத்தடிகாரம் சொல்லடிகாரம் சொல்லி 2 அதிகாரம் இருக்குது. எழுத்தடிகாரத்தில் 5 பகுதிகள் இருக்குது. என்னென்னா எழுத்தியல், பதவியல், உயிரீற்று புணரியல், மெய்யீற்று புணரியல், உருபு புணரியல் அப்படின்னு சொல்லி 5 பகுதிகள் இருக்குது. அதேபோல் சொல்லடிகாரத்தில் பெயரியல், வினையியல், பொருவியல், இடையியல், உரியல் என்று 5 பகுதிகள். டோட்டலாக 10 பகுதிகள் இருக்குது. எத்தனை அதிகாரம்? 2. ஓகேவா? இது 5 இது 5. இந்த பவண்டி முனிவர் பார்த்தீங்கன்னா சீயங்கன் அப்படின்ற ஒரு சிற்றரசு கேட்டுக்கொண்டனால பவணந்தி முனிவர் நன்னூல் அப்படின்ற நூலை ஏற்றியிருப்பார் அப்படின்னு சொல்லி பாயிரம் சொல்லியிருக்கு. இவர் யார்? இவரை பற்றிய ஒரு உருவசிலை எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு டிஸ்ட்ரிக்டில் மேட்டுப்புதூர் அப்படின்ற ஊரில் 8ஆம் தீர்த்தங்கரான சந்திரபிரபாவின் கோவில் அப்படின்ற கோவில் இருக்குது. அந்த கோவிலில் இந்த பவணந்தி முனிவருடைய உருவசிலை சிற்பம் இன்றும் இருக்குது. ஓகேவா? சரி, பார்ப்போம் இவரை பற்றி. ஒரு நூலை எப்படி இருக்கணும்னு சொல்கிறாங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு 2 லைன்ஸ் முகவுரை, பதிகம், அணிந்துரை, நூன்முகம், புறவுரை, தண்டுரை, புனைந்துரை, பாயிரம். ஆக்சுவலாக என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு பாயிரம்னா என்ன ஃபஸ்ட் தெரிஞ்சுக்கணும். ஒரு நூலை உருவாக்கும் ஆசிரியருடைய சிறப்பும் அந்த நூலை வழங்கக்கூடிய கருத்து வளத்தையும் தொகுத்து நூல் முகப்பில் வைக்கக்கூடிய முறை பற்றி பேசத்தான் பாயிரம். இப்போ சொல்லும் ஃபஸ்ட்டு பாயிரம் அப்படின்னா 7 இதுக்கு ஒன்றும். பாயிரத்துக்கு உரிய 7 பெயர்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க பாருங்கள்.
பாயிரத்துக்கு 7 பொருள் ரொம்ப முக்கியம். அதில் ஃபஸ்ட்டு முகவுரை. முகவுரைனா நூலுக்கு முன்னால் சொல்கிறது தான் முகவுரை. பதிகம். பதிகம் என்று 5 பொதுவும் 11 சிறப்புமாகிய பல வகையான பொருட்களை தொகுத்து சொல்கிறது பதிகம் சொல்கிறோம். அணிந்துரைனா அணிந்துரை நெக்ஸ்ட்டு இது புனைந்துரை. இந்த ரெண்டுமே நூலுடைய பெருமையை மற்றவங்க மூலமாக சொல்கிறது. ஒரு புக் ஒன்று பப்ளிஷ் பண்ணனா அந்த புக்கில் பார்த்திங்கன்னா இந்த இதெல்லாம் இருக்கணும். ஒரு முகவுரை இருக்கும், பதிகம் இருக்கணும், நெக்ஸ்ட்டு அணிந்துரை புனைந்துரையாக இருக்கணும். அணிந்துரைனா இந்த புக்கை பற்றி ஒரு பாராட்டி பேசுறது அது போல். ஓகேவா? நெக்ஸ்ட்டு நுண்முகம். நுண்முகம் அப்படின்றது என்னென்னா நூலுக்கு முகம் மாதிரி முற்பட்டு இருப்பது நுண்முகம்னு சொல்கிறாங்க. புறவுரை. புறவுரை அப்படின்றது என்ன, நூலுடைய சொல்லி பொருள் அல்லாதவற்றை நூலின் பொருட்களை சொல்லுது. நூலுடைய சொல்லும் பொருள் இல்லாமல் வேறு என்னென்ன இருக்கோ அதெல்லாம் வெளியில் பற்றி சொல்கிற புறவுரை. நெக்ஸ்ட் தண்டுரை அப்படின்றது என்னென்னா நூலுடைய இந்த சொல்லும் பொருளும் சொல்கிறோம் பார்த்தீங்களா, அதுதான். ஓகேவா? இது எல்லாமே பாயத்தை சொல்லக்கூடிய 7 பொருட்கள். ஓகே, 7 பெயர்கள். ஃபஸ்ட்டு பாயிண்ட் புரிஞ்சுதா? செகண்ட் பாயிண்ட்டு, பாயிரம் பொது சிறப்பு என எதிர்பார்த்தே. பாயிரம் 2 வகையாக பிரிக்கிறாங்க. ஒன்று பாயிரம்னா பாயிரம் பொது பாயிரம், சிறப்பாயிரம் அப்படின்னு சொல்லி 2ஆக பிரிக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு நூலே நுவலோன் நுவலும் திறனே கொள்வோன் கோடல் கூற்றாம் 5ம் எல்லா நூற்கும் இவை பொறுப்பாயிரம். நூலே நூலுடைய இயல்பு. பொதுவாக பொறுப்பாயிரம் அப்படின்றது என்ன, இப்போ நான் 2 வகையாக பிரிக்கிறாங்க சொன்னேன்ல நான். பொறுப்பாயிரம் சிறப்பாயிரம் சொல்லி பொறுப்பாயிரம்னா என்னன்னா என்ன சொல்கிறாங்க, அதாவது நூலுடைய இயல்பு. ஆசிரியர் நுவல்வோன் அப்படின்றது நுவலும் திறனே. ஆசிரியருடைய இயல்பு, கற்கக்கூடிய முறை, மாணவருடைய இயல்பு, கற்கும் முறை. இது 5ஐயும் சொல்கிறது தான் பொறுப்பாயிரம். ஓகேவா? 5ம் சொல்கிறது தான் பொறுப்பாயிரம். நெக்ஸ்ட்டு சிறப்பாயிரம்னா என்ன அப்படின்னா ஆக்கியோன் பெயரே வையே எல்லை நூற்பெயர் யாப்பே நுடலிய பொருளே கேட்போர் பயனோடு ஆழியன் பொருளும் வாய்ப்ப காற்றல் பாயிரத்து இயல்பு. நூலாசிரிய பேர், நூலுக்கு பின்பற்றிய வழி, நூல் வழங்கப்படக்கூடிய நிலப்பரப்பு, நூலுடைய பேர், தொகை, வகை, விதி, இதெல்லாமே இந்த இடத்துல இடம்பெற்றது அப்படின்ற யாப்பு. நூலில் குறிப்பிடக்கூடிய கருத்து என்ன, நூலை மாணவர்கள் கேட்கக்கூடிய இது, நூலை படிக்கிறதுனால கிடைக்கக்கூடிய பலன் என்ன. டோட்டலாக இந்த 8 வகையான செய்திகளை மிக செம்மையாக தெரிவிக்கிறது தான் சிறப்பாயிரத்துடைய இலக்கணம். இந்த பாடல் நூற்பா வகையை சேர்ந்தது. நூற்பா. ஓகேவா? நெக்ஸ்ட் காலம் கலனே காரணம் என்று மூவகை இயற்றி மொழியினரும் உள்ளொரையே. நூல் இயற்றப்படக்கூடிய காலம், அது அரங்கேற்றப்பட்ட அவைக்காலம், அது இயற்றப்படக்கான காரணம் என்ன, இதெல்லாம் மூன்றையும் மேலே சொல்லக்கூடிய 8 செய்திகளோட, இந்த 8 செய்திகளோட சேர்த்து கூறுவரும் இருக்காங்க. இந்த நூற்பா வகையை சார்ந்த இந்த வகை நூற்பா வகையை சார்ந்த பாடலாக இருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் 1000 முகத்தான் அகன்றதாயினும் பாயிரம் இல்லது பணுவல் அன்றே. இல்லைன்னா சொல்றாங்கன்னா 1000 முகத்தான் 1000 முகத்தை பெற்றது போல பல்வேறான துறை சார்ந்த செய்திகளை விரிவாக சொன்னால் கூட பாயிரம் இல்லை என்றால் அது சிறந்த நூலாக இந்த பாயிரம் அப்படின்ற ஒன்று இல்லைன்னா அது சிறந்த நூலாக இருக்க முடியாது அப்படின்னு மதிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ பாயிரம் ரொம்ப முக்கியமான ஒரு நூலாக, பாயிரம் அப்படின்றது ரொம்ப முக்கியமானது. நெக்ஸ்ட் லாஸ்ட் வரி. மாடக்கு சித்திரமும் மாநகருக்கு கோபுரமும் ஆடமை தோல் நல்லார்க்கு அணியம் போல் நாடிமுன் 5உரையா நின்ற அணிந்துரையை எண்ணூர்க்கும் பெய்துரையா வைத்தார் பெரிது. மாடங்களுக்கு எவ்வளவு முக்கியம் ஓவியங்களோ பெரிய நகரங்களுக்கு கோபுரங்களும் அழகிய தேர்களை கொண்ட மகளிருக்கு அணிகளும் எப்படி அழகாக தருமோ. இப்போது மாடங்கள்னால் ஓவியங்கள் நிறைய அழகு கொடுக்கும், பெரிய நகரங்களுக்கெல்லாம் கோபுரம் அழகு கொடுக்கும், ஒரு அழகிய மகளிர்களுக்கு அணிகலன்கள் எல்லாம் அழகை கொடுக்கும். அதுபோல் எல்லா வகை நூலுக்கும் முன்னால் அழகு தருவதாக அணிந்துரையை புலவர் பெருமையாக சேர்த்து வச்சாங்க.
அணிந்துரைனா அழகை கொடுக்கக்கூடியது அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. ஓகேவா? இந்த 7 வரிகள் ரொம்ப முக்கியமான வரிகள். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இலக்கண குறிப்பு. காட்டல், கோடல், தள்ளு, அல்லு இந்த மாதிரி வந்தாவே தொழில் பெயர்கள் தெரியும். ஐந்தும் உம்முல முடிஞ்சிருக்கு. ஸோ இது முற்றுமை. கேட்போர் வினையால் அணையும் பெயர். இது வினையை செஞ்சவங்க யாரோ அவங்களோட மாநகர் உரிச்சொற்றொடர். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஆறாம் திணை. முத்துலிங்கம் அவர்கள் எழுதிய ஆறாம் திணை. இவரை பற்றி நம்ம பார்ப்போம் அங்க. முத்துலிங்கம் இவர் இலங்கையில் இருக்கக்கூடிய யாழ்ப்பாணத்துக்கு பக்கத்தில் இருக்கிற கொக்குவில் அப்படின்ற கிராமத்தில் பிறந்தவர். இவர் இலங்கையை சேர்ந்தவர் தான். ஓகேவா? இவர் தொடர்பாக நிறைய பணி தொடர்பாக நிறைய நாட்டுக்கு போயிருப்பார். இப்போ எங்கே இருக்காருன்னா கனடாவில் இருக்கார். அக்கா மகாராஜாவின் ரயில் வண்டி, திகட சக்கரம் இது மாதிரி நிறைய நூல்கள், சிறுகதை தொகுப்பு எல்லாமே வெளியிட்டிருப்பார். வம்சவருத்தி அப்படின்ற சிறுகதை தொகுப்புக்காக 1996 தமிழ்நாடு அரசுடைய முதல் பரிசை பெற்றிருப்பார். அதே போல் வடக்கு வீதி அப்படின்ற நூலுக்காக, சிறுகதை தொகுப்புக்காக 1999 ஸ்ரீலங்காவுடைய கவர்மெண்ட்டுடைய சாகித்ய பரிசையும் பெற்றிருப்பார். ஓகேவா? இவரை பற்றி நம்ம எக்ஸ்ட்ரா தெரிஞ்சுக்க என்னன்னு பார்த்தீங்கன்னா, எப்போ பிறந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி 19 1937 பிறந்தார். ஓகேவா? இப்போ வயசு இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இப்போ உயிரோடு இருக்கிறதுனால இவருடைய வயசு 88 வயசு. ஓகேவா? 88 வயசு உயிரோடு இருக்கிறாரு. இவருடைய அப்பா பேர் அப்பாதுரை, அம்மா பேர் ராசம்மா. இவருக்கு டோட்டலே உங்களுக்கு எத்தனை பசங்கன்னா, அப்பாதுரை ராசம்மாவுக்கு டோட்டலாக எத்தனை பசங்க பார்த்தீங்கன்னா 7 பசங்க. அதில் 5வது மகன் தான் யார்? நம்முடைய ரைட்டர் முத்துலிங்கம் அவர்கள். ஓகேவா? இவரை பற்றி நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய இது என்னன்னு பார்ப்போம். நூலுக்குள்ளே போகலாம். இல்லை நிறைய இது சொல்லியிருப்பாங்க. பட் நம்ம தேவையான கண்டென்ட் மட்டும் பார்ப்போம். காலந்தோறும் நிலையான வாழ்விடங்களை தேடி புலப்பெயர்ந்தபடியே இருந்த நாடோடி இனம் நிலவுடைமை சமூகமாக மாற பல்லாயிரம் ஆண்டுகள் ஆயின. ஒரு பிளேஸாக போயிட்டு ஸ்டே பண்ணுறது ரொம்ப வருஷம் ஆகுது. ஓகேவா? இல்லை நமக்கு ஒட்டுகிற இந்த இது பார்த்தீங்கன்னா இலங்கையில் மவுல் இந்தியா அப்படின்ற பிளேஸில் இவர் வாடகை வீட்டில் இருந்தார். எங்கள் வீட்டில் சொன்னவர் யார் பார்த்தீங்கன்னா பிரீஸ். அவருக்கு தமிழ் தெரியாது, சிங்களம் மட்டும். அவளுக்கு தமிழ் தெரியாது, எனக்கு சிங்களம் தெரியாது. 1958 மே மாதம் ஒரு இரவு கலவரம் வலிக்குது. அப்போது அந்த மாதிரி ஹிஸ்டரியாக இருப்பாங்க. ஸோ நமக்கு தேவையான கான்செப்ட் மட்டும் பார்ப்போம். இந்த வரி ரொம்ப முக்கியம். ஈயத்து கவிஞரான வாய்ஸ் ஜெயபாலனுடைய பாருங்க. யாழ் நகரில் என் பையன், கொழும்பில் என் பொண்டாட்டி, வன்னியில் என் தந்தை, தள்ளாத வயதினிலே தமிழ்நாட்டில் என் அம்மா, சுற்றம் பிராங்க்ஃபர்ட்டில் ஒரு சகோதரியோ பிரான்ஸ் நாட்டில், நானோ வயிற்றவரி அலாஸ்கா வந்துவிட்ட ஒட்டகம் போல் ஓஸ்லோவில். ரொம்ப அருமையாக வரை. ஓகேவா? 2012 தொடங்கி வரும் எல்லா வருஷத்துலையுமே ஜனவரி 14ஆம் தேதி தமிழர் பாரம்பரிய நாளாக செலிப்ரேட் பண்ணிட்டு வராங்க. ஓகேவா? இது எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? பச்சை லைட்டாக புரியும் உங்களுக்கு. நெக்ஸ்ட் இலக்கணம். இலக்கணம் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட். ஒரு சொற்களை எல்லா சொற்களுமே ஒரு இன லெட்டர்ஸ் எழுத்தொலிகளானது தான். நம்ம ஒழிக்கிறதுக்கு முக்கியமாக இனிமையாகவும் எளிமையாக இருக்கணும்னா எழுத்து சொற்களின் ஃபஸ்ட்டும் சரி லாஸ்ட்டும் வரக்கூடிய ஒலிக்கும் எழுத்தொலி காரணமாக அமையக்கூடியது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த எழுத்துக்கள் அப்படின்றது 2ஆக பிரிக்கலாம். ஒன்று மொழி முதல் எழுத்து, மொழி இறுதி எழுத்து சொல்லி 2ஆக பிரிப்பாங்க. முதல் எழுத்துக்கள் 22 லெட்டர்ஸ் இருக்குது. அது என்னென்ன ஃபஸ்ட்டு பார்ப்போம். உயிரெழுத்துக்கள் 12 சொல்லி முதலில் வரும். உயிரெழுத்துக்கள் என்னென்ன?
ஆலிருந்து அவ் வரைக்கும் இருக்கக்கூடிய 12 லெட்டர்ஸுமே ஃபஸ்ட்டு ஒரு சொல்லி ஃபஸ்ட்டில் ஸ்டார்ட் ஆகும். ஆனால் மெய்யெழுத்துகள் வந்து தனியாக மெய் வடிவில் சொல்லுக்கு ஃபஸ்ட்டு வர்றது கிடையாது. இந்த இக்கு, இங்கு அந்த மாதிரி ஃபஸ்ட்டு வரக்கூடிய வராது. உயிரெழுத்தோட உயிர்மெய் வடிவத்தில் வரும். அதுவும் என்ன சொல்கிறாங்க, உயிரெழுத்துகளோட உயிர்மெய்யா இப்போ கா, இக்கு ப்ளஸ் ஆ இதை மாதிரி உயிர்மெய்யாக தான் வருமே தவிர வெறும் மெய்யெழுத்துகளோ வராது. ஓகேவா? மெய்கள் கூட மெய்யாக வரும்போது கூட ஒரு சில இடத்துல உயிர்மெய்யாக வரும்போது கூட இந்த 10 வரிசைகள் லெட்டர்ஸ் தான் ஒரு மெய். காங்கா சா ஞா தா தா நா பா மா யா வா இந்த 10 வரிசைகள் மட்டும்தான் உயிர்மெய் வடிவத்தில் சொல்லு ஃபஸ்ட்டு வருமா. கா அப்படின்றது இப்போ யூஸ் பண்ணுறது கிடையாது, இப்போ தெரிஞ்சு வச்சுக்க. ஓகேவா? அதே போல் டா நாரலா இந்த 8 வரிசைகள் வந்து சொல் ஃபஸ்ட்டு வராது. ஸ்டேட்மெண்ட்டாக கேட்குறப்போ கேட்பாங்க, 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்து எது சரியானது எது தவறானது அந்த மாதிரி கேட்பாங்க. ஸோ புரிஞ்சுக்கிங்க. டா நா ரா லா ழா லா ரணா இந்த 8 வரிசையுமே சொல்லில் ஃபஸ்ட்டு வராது. அது முக்கியமாக 1000 எய்த்து அக்கு சொல்கிற இந்த இது வந்து சொல்லில் வராது, முதலில் வராது சொல்கிறாங்க. இப்போ இங்கே பாருங்கள், சார் இக்கு வருமா சார் அப்படின்னா, இக்கு எப்போ சார் இது மெய் ஏன் வராது அப்படின்னா, இங்கே ஒரு எப்படி பாருங்கள், இப்போ குரல் அப்படின்ற ஒரு எப்படி பிரிச்சுக்கிறாங்க பாருங்கள். இக்கு ப்ளஸ் உ ப்ளஸ் இர் ப்ளஸ் அ ப்ளஸ் இல். இந்த இக்கு ஒன்று ஃபஸ்ட் ஒன்று இருக்கா, அப்படி மாதிரி வரும். ஸோ இக்கான மெய்யெழுத்து சொல்லி முறையில் ஒரு பார்க்கலாம். அதனால தான் இதில் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு அப்படின்ற மெல்லினமெய் விடம் என்ற சொல்லில் பொருள் வரும். எங்கனம் இந்த ஆ இ ஓ ஏ இந்த மாதிரியான வினா சொற்களுக்கு இணைந்து அங்கனம் இங்கனம் உங்கனம் எங்கனம் எங்கனம் இதை மாதிரி யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் இப்போ தமிழில் இப்போ இருக்கக்கூடிய காலத்தில் அதிகமாக யூஸ் பண்ணுறது கிடையாது. ஓகேவா? இப்போ உங்கனம் அப்படின்ற ஒரு தமிழ்நாட்டில் இப்போ வழக்கில் இல்லை. ஆனால் தமிழ் இலக்கியங்களில் இந்த சொற்கள் வந்து பயன்படுத்துகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இலங்கையில் இருக்க தமிழர்களும் இந்த உங்கனம் அந்த சொற்களை வந்து பயன்படுத்தி வராங்க. இது ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்டாக இருக்குது. ஓகேவா? இதுபடி சொல்லி பார்க்குறப்போ 22 லெட்டர்ஸ் என்னென்ன சொல்கிறாங்க பாருங்கள். மெய் முதலெழுத்து உயிரெழுத்து 12, மெய்யெழுத்து 10, டோட்டலாக 22 லெட்டர்ஸ் வந்து மொழி முதல்ல வரும்னு சொல்கிறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு மொழி இறுதி எழுத்துக்கள். உயிரெழுத்து 12 ரொம்ப முக்கியமாக. இதுலேயும் உயிரெழுத்து 12மே சொல்லி லாஸ்ட்லேயும் வரும். அதே போல் மெய்யெழுத்துக்களில் பார்த்தீங்கன்னா இந்த லெட்டர்ஸ் இந்த 11 எய்த்து லெட்டர்ஸ் வரிசை மட்டும் இறுதியில் வரும்னு சொல்கிறாங்க. அதே போல் இக்கு இச்சு கசரத் அப்படின்னு சொல்லக்கூடிய வல்லின மெய் 6ம் அப்படின்னு சொல்லக்கூடிய மெல்லின மெய் 1ம் சொல்லியோட கடைசியில் வராது கிடையாது. இது வராது. பழைய நூலார்கள் வந்து குற்றியலுகர சேர்த்துருக்காங்க. குற்றியலுகரம்னா உகரம் உ அப்படி ஆட் பண்ணியிருக்காங்க. அப்போது இந்த 3 லெட்டர்ஸ் வழக்கில் சொல்லில் இறுதி எழுத்தாக வந்திருக்கு பழைய இலக்கிய. ஆனால் இப்போ அதை யூஸ் பண்ணுறது கிடையாது. ஓகேவா? அப்போ டோட்டலாக இறுதி எழுத்து என்னென்ன? உயிரெழுத்து 12, மெய்யெழுத்து 11, குற்றியலுகரம் அதாவது உ அப்படின்ற லெட்டர் 1. டோட்டல் 24 லெட்டர்ஸ் நம்ம மொழி இறுதி எழுத்துக்களாக வந்திருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இலக்கணம் புணர்ச்சி. இது டாபிக் நம்ம செப்பரேட்டாக பார்ப்போம். இதோடு சேர்த்து புக் பேக் கொஷின் நம்ம ஃபுல்லாக பார்ப்போம். ஓகேவா? சப்ஸ்கிரைப் பண்ணி